25க்கு 50 அடி அளவுள்ள தென்கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. 20க்கு 11 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், 20க்கு 16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், அட்டாச்சு பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீது 2 பெட்ரூம், எல்லா ரூம்ஸுக்கும் நல்ல கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.86 சென்ட், அதாவது 1250 ஸ்கொயர் ஃபீட். சைட் 25 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்டில் பிளான் பண்ணி ஸ்பெஷல் பட்டியில் நிறைய டெக்ஸ்சர் டிசைன்ஸும் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 20க்கு 11. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா ஃப்ளூட்டட் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் ஒரு பெரிய உட்டன் டிவின்னு செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுக்கு டார்க் அண்ட் லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கோட ஸ்ட்ரிப் லைட்ஸும் மாட்டி அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே UPS மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம், சைஸ் 4க்கு 3, நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அது அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வால்மவுண்ட் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 11க்கு 4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே எல் ஷேப்ல லாஃப்ட் செல் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சீலிங்கில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங் விட்டு அதில் சேஃப்டி கிரில் அண்ட் கிளாஸ் போட்டு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில SS ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16க்கு 11. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 11க்கு 4.
வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பெனில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 11x10. 3 பெட்ரூம்ஸ்லையுமே உட்டன் வார்ட்ரோப் அண்டு கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4.5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து உட் டிசைன் ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். சைஸ் 22x16. பெர்கோலா டிசைன்ஸில் காங்கிரீட் சீலிங் ஒர்க்கும் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் தரைக்கு பூரா மேட் ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி கீரநத்தம் பக்கத்தில் லக்ஷ்மி கார்டனில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 98 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.